வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரத்தில் பெய்யும் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வில்லியனூர் பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளால் தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம். உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்த பாஜக. புதுச்சேரியில் பாஜகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்ததுடன் அனல் காற்று வீசி வந்ததால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக பல்வேறு குளிர்பானங்களை அருந்தி வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. நேற்று இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதேபோல் கிராமப்புறங்களான அரியாங்குப்பம், பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரையான்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புறங்களிலும் லேசான மழை பெய்து வந்தது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளால் தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சாலை ஓரங்கள் மற்றும் காலி இடங்களில் கொட்டப்படும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் நகரின் மையப்பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதால் குப்பைகளில் இருந்து வெளியேறும் துர்நாற்றத்தின் காரணமாக பன்றிகள் ஈர்க்கப்பட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் பன்றிகளின் தொல்லை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வில்லியனூர், தில்லை நகர், திருக்காமேஸ்வரர் நகர், கோட்டைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் குட்டிகளுடன் சுற்றி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் பன்றிகளை அகற்றி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்ததை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு பாஜக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. மேற்கு வங்கத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி பொறுப்பேற்றுள்ள நிலையில் அதனை புதுச்சேரி பாஜகவினர் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தலைமையில் இந்திரா காந்தி சிலை அருகே திரண்டு பாஜகவினர் வெற்றி கோஷங்களை எழுப்பியதுடன் பட்டாசுகள் வெடித்தும் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் புதுச்சேரி பாஜகவைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கையில் கொடியுடன் கோஷங்களை எழுப்பி ஆரவாரமாக கொண்டாடினர். வரலாறு காணாத வெற்றியை இன்று இந்திய நாடு பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இது பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி அல்ல, இது இந்திய நாடு வென்றிருக்கிறது என்பதற்கான உதாரணம். தேச விரோத சக்திகளிலிருந்து இந்தியாவிலே நம்ம மேற்கு வங்கத்தை நாம மீட்டிருக்கிறோம். இந்த அற்புதமான சிறப்பான செயல் ஏன்னா ஏறக்குறைய இந்தியா சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெற்றியை நாம் அடைந்திருக்கிறோம். அந்நிய சக்திகளை புறந்தள்ளி இப்ப மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்திருக்கிறோம். இதன் மூலம் பங்களாதேஷினுடைய அதாவது அந்நிய நாட்டு குடியேறிகளை நாங்கள் விரட்டி இருக்கிறோம். அதன் மூலமாக இந்த அற்புதமான வெற்றியை பெற்றிருக்கிறோம். இவளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு இதனால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் எப்படி காஷ்மீரிலே 370 ஆர்டிகல்ஸை நீக்கி எப்படி அங்க நம்மளுடைய தேசத்தோடு ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியாக காஷ்மீரை ஆக்கினோமோ அதுபோல் இது வரலாற்று பெரிய நிகழ்வாக வெஸ்ட் பெங்காலை இந்தியாவோடு சேர்ந்த நாடாக ஆக்குவதற்கு பெருசாக பாடுபட்டிருக்கிற எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரும்பு மனிதராக அமித்ஷா அவர்களுக்கும் எங்களுடைய பாரத பிரதமர்களுக்கும் எங்களுடைய காரியகர்த்தாக்களுக்கும் குறிப்பாக எத்தனையோ உயிர்களை நீத்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிற வெஸ்ட் பெங்காலுடைய அத்துணை எங்களுடைய தாமரை சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்த முதலமைச்சர் ரங்கசாமியை தலைமை செயலர், டிஜிபி மற்றும் அரசு செயலர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. இதன் மூலம் 5வது முறை முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்க உள்ளார்.
இதற்காக அவர் நேற்று கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதற்கிடையே முதலமைச்சர் ரங்கசாமியை தலைமை செயலர் சரத் சௌகான், டிஜிபி ஷாலினி சிங் ஆகியோர் சந்தித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அரசு செயலர்கள் முத்தம்மா, மணிகண்டன், பங்கஜ் குமார் ஜா, கேசவன், முகமது ஹசன் அபித், விக்ராந்த் ராஜா, சௌத்ரி முகமது யாசின், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பிகள் கலைவாணன், ராகவ், எஸ்பி ஸ்ருதி யாரகட்டி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜ் ஆகியோரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ரங்கசாமியின் பதவியேற்பு விழாவிற்காக புதுச்சேரி கவர்னர் மாளிகை தயாராகி வருகிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் 12, பாஜக 4, அதிமுக 1, எல்ஜேகே 1 இடங்களில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஆட்சி அமைக்க 16 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் பலம் உள்ளதால் மீண்டும் ரங்கசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. தேர்தலுக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ரங்கசாமியும், பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவராக நமச்சிவாயமும் தேர்வு செய்யப்பட்டனர். அமைச்சரவை பாஜகவுக்கு எத்தனை அமைச்சர்கள் என்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று முன்தினம் ரங்கசாமி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து நேற்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, எல்ஜேகே எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். ரங்கசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க பாஜக, அதிமுக, எல்ஜேகே கட்சிகளின் சார்பில் ஆதரவு கடிதங்களை வழங்கினர். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுடன் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை லோக்பவனில் சந்தித்தார். அப்போது கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதத்தை அளித்து ஆட்சி அமைக்க அழைக்கும்படி கூறினார். கவர்னர் இன்று அழைப்பார் என தெரிகிறது. முதற்கட்டமாக ரங்கசாமி மட்டும் பதவி ஏற்க உள்ளார். 13ஆம் தேதி கவர்னர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இதற்கிடையே ரங்கசாமி அளித்த கடிதம் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தர்மாபுரி எஸ்ஆர்எம் வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுவை தர்மாபுரி எஸ்ஆர்எம் வித்யா மந்திர் பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளனர். கே பிரியதர்ஷினி பள்ளி அளவில் முதலிடத்தையும், ஜி வினோதினி 2ஆம் இடத்தையும், ரிக்ஷிதா 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 2 மாணவர்கள், பிரெஞ்சியில் 1 மாணவரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 500 மதிப்பெண்களுக்கு மேல் 9 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்து 11 மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணவர்களை பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. என் பேர் பிரியதர்ஷினி. நான் எஸ்ஆர்எம் வித்யா மந்திர் ஸ்கூலில் படிக்கேன். இப்போ 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சென்டம் வாங்கியிருக்கேன். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என் மேனேஜ்மெண்ட்டுக்கும், ஸ்டாஃப், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. என் பேர் ரிஷிக்தா. நான் எஸ்ஆர்எம் வித்யா மந்திர் ஹை செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இருந்தாலும் 2 சப்ஜெக்டில் சென்டம் எடுத்திருக்கேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லையும் லாங்குவேஜ்லையும் எனக்கு ஹெல்ப் பண்ண மேனேஜ்மெண்ட்க்கும், டீச்சர்ஸ்க்கும், ஸ்டாஃப்க்குலாம் தேங்க்ஸ். புதுச்சேரி சொகுசு விடுதியில் தங்கியிருந்த தமிழக அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை புறப்பட்டனர். தமிழகத்தில் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுகவை தோற்கடித்து தாவேகா தனித்து 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்தது. தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்தது. இதன் மூலம் தாவேகா 116 எம்எல்ஏக்களின் பலத்தை பெற்றுள்ளது.
இருப்பினும் ஆட்சி அமைக்க இன்னும் 2 எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலை உள்ளது. இந்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கடந்த 6ஆம் தேதி இரவு முதல் புதுச்சேரி பூரணாங்குப்பம் அடுத்த புதுக்குப்பத்தில் உள்ள சொகுசு விடுதிக்கு வரவழைக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டனர். நேற்று முன்தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து புதுச்சேரி வந்து சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார். 1 மணி நேர சந்திப்பிற்கு பின் எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து புறப்பட்டார். தொடர்ந்து 3வது நாளாக நேற்று அதிமுக எம்எல்ஏக்கள் சொகுசு விடுதியில் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் இன்று காலை 11 மணியளவில் சென்னை தலைமை அலுவலகம் வர கட்சி தலைமை அறிவுறுத்தியது. அதன்படி அவர்கள் ஒவ்வொருவராக புறப்படத் தொடங்கினர். இன்று காலை அனைவரும் விடுதியை காலி செய்தனர். தொண்டமாநத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து மதியம் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், அம்மனுக்கு தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்ட நிலையில் மதியம் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு அம்மனுக்கு கும்பம் சாதம் படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் முக்கிய நிகழ்வாக இரவு அம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை ஊஞ்சல் உற்சவத்தில் தாளாட்டி பாடி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பம்பை வாத்தியம் முழங்க அம்மனுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமாநத்தம் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். உடன் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உடனிருந்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ்குமார் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து குறைகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்ததுடன் அனல் காற்று வீசி வந்ததால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக பல்வேறு குளிர்பானங்களை அருந்தி வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. நேற்று இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் விபி சிவக்கொழுந்து அவர்களின் ஆணைக்கு இணங்க ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி விபிஎஸ் ரமேஷ்குமார் தொகுதி முழுவதும் சென்று தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை உடனடியாக தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரத்தில் பெய்யும் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வில்லியனூர் பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளால் தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம். உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்த பாஜக. புதுச்சேரியில் பாஜகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.